கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட பொறாமை அப்படிங்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பொறாமை. இந்த நாட்களில் நாகரிகம் பெருத்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்கிறோம் இல்லையா? எஜுகேஷன் எல்லாம் கூடிட்டு எல்லாருடைய பொருளாதார நிலைமையும் கூட நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம். ஆனாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அந்த பொறாமைங்கிறது மட்டும் அதுவும் முன்னேற்றம் அடைஞ்சு அதுவும் பெருகுகிற ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற இந்த சமுதாய சூழ்நிலையில் பார்க்குறோம். குடும்பங்களுக்குள்ளே பொறாமை, சொந்த பந்தங்களுக்குள்ளே பொறாமை. ஒருத்தன் நல்லா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சந்தோஷப்பட முடியல. பொறாமை அப்படின்னா என்னன்னா, தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருத்தருக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால் அவங்களால தாங்கவே முடியாது. தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் பொறாமை வந்துடும் இல்லையா? ஒரு மனிதன் சைக்கிள்லே போயிட்டுருக்கிறான், அவன் சரி ஒரு பைக் வாங்குவோன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரனுக்கெல்லாம் பொறாமை வந்துடும். அவன் கார் வாங்கிட்டான்னா இன்னும் கஷ்டம், அவனுடைய பொறாமை இன்னும் அதிகம். இந்த மனுஷனுடைய பொறாமை கூடிரும். ஒரு இடம் வாங்கிட்டான், ஒரு வீடு கட்டிட்டான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் வருது அப்படின்னாலே அதை மனிதர்களால் தாங்கி கொள்ளவே முடியாது. இது இந்த நாளுக்குள்ளது மட்டும் இல்லை, வேதாகமத்திலேயே நம்ம ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே இதை நம்ம பார்க்குறோம். யாருடைய வாழ்க்கையில்? நம்ம ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு மூட்டை தானியம்னா இவனுக்கு 100 மூட்டை தானியம். எல்லோரும் ஒரு வண்டி வீட்டுக்கு ஏற்றிட்டு போகிறான் அப்படின்னா அதே வயலில் இவன் 100 வண்டி ஈசாக்குடைய வயல்லேருந்து ஈசாக்குடைய வீட்டுக்கு போகுது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 26:14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறின போது கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி அவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை தான் பெறுகிறான். ஆனால் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அந்த பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால் கர்த்தர் உங்களோட இருந்தாலும், கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் நீங்கள் சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை பொறாமை. இதுக்கு நாம் தப்பவே முடியாது. இதுக்கு யாருமே விதிவிலக்கல்ல. இதுக்கு ஈசாக்கும் விதிவிலக்கல்ல, யோசேப்பும் விதிவிலக்கல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கல்ல. இந்த நாளின் செய்தியை இங்கே கவனமாக நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு விதைத்தான், அவன் ஐஸ்வர்யான் ஆனான், அவன் மகா பெரியவனான், அவன் விருத்தி அடைந்தான். மற்றவங்களால தாங்க முடியல, பொறாமை வருகிறதை பார்க்குறோம். இப்போ இந்த பொறாமை வெளியே உள்ள மற்ற மனிதர்கள் மூலமாக மட்டும்தான் வருமா அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே வருகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது யாக்கோபுக்கு 2 மனைவி, ஒன்று ராகேல், 2வது லேயாள். இந்த மூத்தவளாகிய லேயாளுக்கு பிள்ளை பிறந்துட்டு, ஆனால் இளையவளாகிய ராகேலுக்கு பிள்ளை பிறக்கலை. தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. அதனால தான் நான் சொன்னேன், தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருத்தருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் பொறாமை வந்துடும். எங்கள் அக்கா தான், கூட பிறந்த சொந்த சகோதரி தான். ஆனால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, தனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொன்ன உடனே
தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருக்கு இருக்குது அப்படின்னா பொறாமை வந்துடுது. இங்கே ராகேல் லேயாளின் மேலே பொறாமை கொண்டு யாக்கோபோட சண்டை போடுறத பார்க்குறோம். யாக்கோபோட போராடுகிறத பார்க்குறோம். அவள் போராடுறதுக்கு தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்து அவள் பின்னாட்களில் ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவளை நினைத்தருளினார், ஆண்டவருடைய நிந்தையை நீக்கினார். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த தனக்கு ஒரு குறைவு வரும் பொழுது பொறாமைப்படுகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். அதே மாதிரி நாம் யோசேப்புடைய வாழ்க்கை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அவனுடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏன்? குடும்பத்தில் பாரபட்சமான அன்பு, ஒருத்தர் மேலே ஒரு பிள்ளை மேலே அதிகமான அன்பு, ஒரு பிள்ளைக்கு அதிகமாக செய்கிறான், அவனுக்கு பலவர்ணமான அங்கியை போடுறான், அவனை வீட்டிலேயே செல்ல பிள்ளையாக வச்சுக்கிறான், அவனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். இந்த யாக்கோபு மற்றவங்களுக்கு அவன் மேலே பொறாமை வந்துட்டு. ஆகவே இங்கே யாக்கோபினுடைய ஒரு தவறு யோசேப்பை அதிகமாக நேசித்து, அளவுக்கு அதிகமாக நேசித்து அவன் செயல்பட்ட விதம் பிள்ளைகளுக்குள்ள பொறாமை வந்துட்டு. இந்த பொறாமை எவ்வளவு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக, ஒரு வாலிபனை பிடிச்சு அடிமையாக ஒப்பக்கூடிய, இவனை இருக்கவே விடக்கூடாது. எவ்வளோ தூரம் அவங்களுடைய கண்கள் மறைக்கப்படுதுன்னு பாருங்கள். இருதயம் கல்லாக போயிடுது. அன்பற்ற ஒரு நடக்க, நம்ம இப்படி ஒரு அன்பில்லாமல் செயல்படுகிறோம் என்பதே அவருடைய சகோதரர்களுக்கு தெரியல. ஒரே ஒரு காரியம், இவனை ஒழிச்சிடணும், இவனை இல்லாமல் பண்ணிடணும். என்ன செய்கிறது? குழிக்குள்ளே தள்ளியா? குழிக்குள்ளே தள்ளுறாங்க. ஏன் குழிக்குள்ளே தள்ளினா கூட தப்பிச்சு போயிடும் ஐயா, ஏன் இப்போ வேஸ்ட்டாக குழிக்குள்ளே கடந்து சாகணும்? நல்லது, பேசாமல் அதோ பாருங்கள், இந்த எகிப்துக்கு போகிற இந்த மீதியானியர் கூட்டம் வராங்க, அந்த மீதியானியிட்ட 20 வெள்ளி காசுக்கு விற்றுருவோன்னு சொல்லி அவனை விற்றுறாங்க, சொந்த சகோதரன். இந்த பொறாமை எவ்வளவு பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது, எவ்வளவு பயங்கரமாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இந்த யோசேப்பின் சகோதரர்களால் அறிந்து கொள்ள முடியல. அப்போ இந்த பொறாமை கண்ணை மறைச்சிருது. ஒரே ஒரு காரியம், அவன் மேலே அவனை இல்லாமல் பண்ணிடணும், அவனை அழிச்சிடணும். அதுக்காக எந்த பொய்யும் சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆட்டை அடித்து ரத்தத்தை எடுத்து அந்த யோசேப்பினுடைய அங்கியை அந்த ரத்தத்தில் தோய்த்து அதை கிழித்து அனுப்புகிறாங்க. பாரும், இது உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் தானா? பாரும், நீர் ஏதோ அங்கிலாம் போட்டு விட்டீர, இந்த வருது அங்கி ரத்தத்தோட. ஐயோ, அப்போ எந்த அளவுக்கு தகப்பனை ஏமாத்துறதுக்கும் சகோதரனை அவர்கள் இவ்விதமாக கொலை செய்கிற அளவுக்கு இந்த பொறாமை யோசேப்பின் சகோதரர்களுக்குள்ள, யாக்கோபின் குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பயங்கரமான காரியங்களை உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பொறாமை உடையவர்கள், திருவள்ளுவர் சொல்கிறாரு, பொறாமை உடையவர்கள் அவர்களுடைய உயிரை அது வாங்கிருமா. உயிரை வாங்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு அதிகமான துன்பத்தை கொண்டு வந்துடும், மறுமையிலையும் அவங்கள கொண்டு போய் அதிகமான வேதனைக்குள்ளே தள்ளிரும்னு சொல்கிறார். பயங்கரம் பொறாமைக்கு. இந்த சகோதரர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனை அடிமையாக வைக்கிறாங்க, அங்கே போகிறாங்க. இந்த பொறாமையின் தாக்கம் அவனை சிறைச்சாலைக்குள்ளே கடந்து வேதனைப்படுற ஒரு பயங்கரமான நிலைமைக்குள்ளே கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் பொறாமைப்படுகிறத தடுக்க முடியலை. அந்த பொறாமையின் மூலமாக அவர்கள் அவனுக்கு செய்த தீங்கையும் அவன் அனுபவிக்க வேண்டியதாக மாறிற்று. அந்த தீங்கு கொஞ்சமல்ல, அவனுக்கு செஞ்ச தீமை அதிகம். அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் ஒரு காரியம், நாம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இதே யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ நம்ம பொறாமைங்கிற காரியத்தில் மற்றவர்கள் நம்ம மேலே பொறாமைப்படுறதை நம்ம தடுக்க முடியாது. அந்த பொறாமையினால் அவர்கள் நமக்கு செய்கிற தீமைகளுடைய காரியங்களையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஆனால் ஒரு காரியம், நம்ம ஏன் தேவனை நம்பணும், நாம் ஏன் தேவனை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர் மட்டும்தான் அந்த பொறாமையின் மூலமாக அவர்கள் செய்கிற தீங்கை, அந்த தீமையை நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம்.
அப்போ நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி யோசேப்பு அங்கே சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பொறாமைப்படுகிற ஜனங்களை நம்ம தடுக்க முடியாது. அவர்கள் மூலமாக நமக்கு வருகிற தீமையையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். அதன் வழியாக நம்ம கடந்து தான் போகணும். அந்த வேதனைகள், அந்த நஷ்டங்கள், அந்த நிந்தைகள், அந்த அவமானங்கள் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் ஒரு காரியம், தேவன் நமக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த தீமையை அவர் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் யார்? அந்த பொறாமை நிமித்தமாக யார் நமக்கு எவ்வளவு தீமை செய்கிறாங்களோ அந்த தீமை நிமித்தமாக தேவன் நமக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான, ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. ஏன் மனுஷன் பொறாமைப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருத்தருக்கு இருந்தால் பொறாமைப்படுறான். மற்றவன் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான் ஆனால் பொறாமைப்படுறான். இன்னொரு காரியம், ஏன் மனிதன் பொறாமைக்கு இடம் கொடுக்குறான் அப்படின்னா வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்போ மனுஷன் எப்போ பொறாமை கொள்ள மாட்டான்? உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களை நீ அன்பு கூர்ந்தினா உனக்கு பொறாமையே வராது. உன் பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சா பொறாமை வருமா? ஏன்? பிள்ளை மேலே அன்பாக இருக்கிறோம். ஆனால் ஏற்ற வீட்டு பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சிச்சின்னா அங்கே வயிறு பற்றி எரியுது இல்லையா? அப்படியே பொறாமையில் இருதயம் அப்படியே துடிக்குது. ஏன்? அன்பு இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அது பொறாமைப்படாது. அப்போது ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் பொறாமை வெளிப்படுது அப்படின்னா, அவன் மற்றவர்களை உண்மையான அன்போடு அவன் நேசிக்கலை. முன்னால் நடிக்கிறான், ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி உருகுறான், ஆனால் வேஷம் போடுறான். அவன் எழும்பி போனதுக்கப்புறம் அவனை குறித்து தீமையாக பேசுகிறான், அவனை குறித்து தீங்காக பேசுகிறான். ஏன்? பொறாமை. பொறாமை. எல்லாரும் தனக்கு கீழே தான் இருக்கணும், தன்னை விட மேலே போயிடக்கூடாது. தன்னை விட மேலே போனால் அவங்களால தாங்க முடியாது. ஆகவே என்ன செய்கிறாங்க? இந்த உண்மையான அன்பு மனிதனுக்குள்ளே இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான்? பொறாமை உள்ளவனாக மாறுகிறான். பாருங்கள், அவன் வெறும் 2 சென்ட் இடம் தான் முடிப்பான். இவன் சொல்லுவான், ஓ அவன் 2 ஏக்கர் இடம் முடிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லுவான். ஏன்? பொறாமை. வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஏன் இப்படி வயிறு எரியிற, வயிற்றெரிச்சல் உனக்கு அப்படின்னு. அவன் ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்கியிருப்பான். அவன் புது வண்டி வாங்கிட்டாயா, புது பைக் வாங்கிட்டாயா. பொறாமை. அப்போது ஏன் மனிதன் பொறாமை கொள்ளுகிறான்? அவன் உண்மையான அன்பு இல்லை. அவன் உண்மையான அன்பு இருந்திருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பொறாமை கொள்ள மாட்டான். அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த பொறாமையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அதாவது கோபத்தினுடைய அடுத்த உச்சகட்டம் உக்கிர கோபம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. ஆனால் பொறாமை, ஒரு கோபப்படுறவனுக்கு முன்னால் கூட நின்று சமாளிச்சிடலாம். அந்த சூழ்நிலைகளில் எப்படியாவது அதை நம்ம தாண்டி போயிடலாம். ஆனால் பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நிற்கவே முடியாது. ஒருத்தர் உங்கள் மேலே பொறாமைப்படுறாங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவங்கள விட்டு விலகிறது தான் நீங்கள் தப்புறதுக்கான காரியம். அதுக்கு முன்னால் நிற்காதீங்க. ஒருத்தர் பொறாமைப்படுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஜீவனை தப்பிக்கிறதுக்கு அவங்கள விட்டு விலகிருங்க. ஏனென்றால் பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? யாருமே நிற்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே இந்த பொறாமை எவ்வளோ பயங்கரமாக சிலுவைக்கு கொண்டு போச்சுங்கிறத நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஆரோன் மோசே இந்த பொறாமைக்கு தப்பலை, அங்கே ஈசாக்கு தப்பலை, பிரியமான யோசேப்பும் தப்பலை, நீங்களும் தப்ப முடியாது. அதனால் ஒருத்தர் பொறாமைப்படுறாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள விட்டு தூரமாக தள்ளி நின்றுங்க. எவ்வளவு தூரம் உங்களுடைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் மறைவாக கொண்டு போனீங்கன்னா
நீங்கள் பிழைச்சிங்க. இன்னும் அவங்கள்ட்ட போய் நான் அந்த பொருள் வாங்கியிருக்கிறேன், நான் இந்த வீடு வாங்கியிருக்கிறேன், அல்லது நான் இப்படி ஒரு புது ட்ரெஸ் எடுத்திருக்கிறேன், புது சேரீ எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமாக பகைக்கிற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும். இன்னும் அதிகமாக உங்களை எப்படி கெடுக்கலாம், எப்படி உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை எப்படி அவமானப்படுத்தலாம், உங்களை எப்படி நஷ்டப்படுத்தலாம், உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துடாதா என்று சொல்லி அதற்கு ஏதுவாக பிரச்சனைகளை தூண்டி விடுகிற மனிதர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆகவே பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? சவால் விட்டு வேதம் கேட்குது, நிற்க முடியாது, விலகி ஓடிரு. பல காரியங்களுக்கு விலகி ஓட சொல்லி வேதம் சொல்லுது. பண ஆசைக்கு விலகி ஓடு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைக்கு விலகி ஓடு. அதே மாதிரி விலகி ஓடக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? பொறாமை. ஒருத்தர் உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க, உங்கள் குடும்பத்து மேலே பொறாமப்படுறாங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஆசீர்வாதமாக போகுது, பொறாமப்படுறாங்க. விலகுங்க. அவங்கள விட்டு எவ்வளவு சீக்கிரம் விலகி வர முடியுமோ விலகி வந்துடணும். அவங்களோட தொடர்ந்து நம்ம டைப்பில் இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வருமானம் வேண்டாம். அதன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், அதன் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள் அதிகமாக இருக்குது. முன்னிற்கத்தக்கவன் யார்? பொறாமைப்படுறவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 14:30 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. நீதிமொழிகள் 14:30 நம்ம வாசிக்கிற காரியம் என்ன பிரியமானவர்களே? பொறாமை எலும்புரிக்கி. பொதுவாக எலும்புரிக்கி அப்படின்னா டிபி நோயை தான் சொல்லுவாங்க. அது எலும்புரிக்கி. அப்படியே எலும்பை பூரா அது பலனற்று போக பண்ணிடும். மனுஷன் அப்படியே சட்டமாக ஒடுங்கி போயிடுவான், எலும்பு தோலுமாக ஆக்கிரும், அந்த எலும்புகளில் பலன் இல்லாமல் ஆக்கிரும். இதுதான் அந்த டிபியோட மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதே மாதிரி இந்த பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா அது எலும்புரிக்கு. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். உங்கள் மனசு அன்பால் நிறைஞ்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா சொஸ்த மனம். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சொஸ்த மனம். உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொறாமை வந்துட்டு அப்படின்னா பொறாமை எலும்புரிக்கி. நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் அது அழித்து நாசம் பண்ணாமல் விடவே விடாது. அது எலும்புரிக்கி. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ பொறாமைக்குள்ள உன் மனதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி நீதிமொழிகள் 24:13 வாசிக்கிறோம். யார் மேலேயும் பொறாமப்படுறதுக்கு நீ இடம் கொடுத்துடாத. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஏன் அவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவங்க மேலும் மேலும் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இந்த மத தலைவர்கள் ஏன் கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில் தெளிவாக பிலாத்து கண்டுபிடிச்சிட்டான், இது பொறாமை தான். அப்போது ஆண்டவர் பின்னால் ஒரு திரள் கூட்டம் எப்போவுமே இருக்குது. அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், சாப்பாடு கிடைக்கும், வியாதி சுகமாகும், அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள், பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை கேட்கணும், இப்படி பல நோக்கங்களோட திரள் கூட்டம் போச்சு. சில நேரங்களில் அந்த கூட்டம் அவரை ராஜாவாக்கணும்னு நினச்சிச்சு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு ஒரே சத்தம். இது யாருக்கு எரிச்சலை உண்டாக்குது? அங்கே மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்களுக்கு, நியாயசாஸ்திரிகளுக்கு அவர் மேலே கோபம் வருது. கூட்டம் அவர் பின்னால் போன உடனே பொறாமை வருது. பாருங்கள், இந்த பொறாமைனால தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாருக்காவது தீமை செஞ்சிருப்பாரா? அவர் யாருக்காவது கெடுதி நினச்சிருப்பாரா? ஆனால் அவரையே இந்த உலகம் பொறாமைனால தான் சிலுவையில் அரைஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவே இந்த பொறாமைக்கு தப்பலைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி தப்ப முடியும்? நான் எப்படி தப்ப முடியும்? நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அப்போ பொறாமை அது எலும்புரிக்கி. அந்த பொறாமை அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. அது யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டுச்சு. இங்கே இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு அடிமையாக யூதாஸ் விற்று போடுகிறத பார்க்குறோம். அந்த மத தலைவர்கள் சிலுவையில் அறையிற வரைக்கும் விடலை. பொறாமை பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணுது. ஆனால் அவங்க தீமை நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தீமை அவர் அடைஞ்ச வேதனை எவ்வளோ அதிகம், அவருடைய சிலுவை பாடுகள், பொறாமைனாலே அவர் அடைந்த ஆக்கினைகள் எவ்வளோ அதிகம்.
ஆனால் அந்த தீமையெல்லாம் அவர் சகிச்சார். ஆனால் அது நன்மையாக தேவன் முடிய பண்ணினார். என்னங்க அவ்வளவு வேதனைப்பட்டு அவருக்கு அது எப்படி நன்மையாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு காரியம்தான், இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரலோகத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு அதை நன்மையாக மாற்றியிருக்காரா இல்லையா? பொறாமையினால் கர்த்தர் பயங்கரமான பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, வேதனைகளை அவர் சகித்தார். ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கினார். அவர் அடைஞ்ச வேதனை சொல்லி மாளாது. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இனி யாரெல்லாம் அவர் தான் மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரிய பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், நித்திய பரலோக வாழ்க்கை நன்மையாக மாற்றுகிறார். அதனால தான் யோசேப்பு சொன்ன மாதிரி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி வெகு ஜனங்களை காக்கும்படி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார், அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாம் மற்றவர்கள் பொறாமைப்படுறதை அதை நம்ம தடுக்க முடியாது. அந்த பொறாமையினால் வருகிற பின் விளைவுகளை நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஆனால் ஒரு விசுவாசம், தேவன் நமக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அது நிச்சயமாக அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, இந்த பொறாமைக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில் அவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒவ்வொரு ஜெப ஆலயங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு திரள் கூட்டம் கூடுது. அந்த திரள் கூட்டத்தை பார்த்த உடனே அங்கே இருந்த யூதர்களுக்கெல்லாம் பொறாமை வந்து பவுலுக்கு விரோதமாக தூஷித்து, நிந்தித்து, கல்லால் எரிஞ்சு அந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்ய விடாதபடிக்கு அவருடைய எல்லைகளை விட்டு துரத்தி விடுகிறதை நாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எவ்வளோ வேதனை பாருங்கள். பொறாமை ஊழியத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய சுவிசேஷ ஊழியங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பொறாமை அதிகமான எதிர்ப்புகளை, சுவிசேஷ ஊழியங்களை செய்ய விடாதபடிக்கு இடையூறுகளை உண்டு பண்ணுகிறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒருபோதும் இந்த பொறாமைக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. இந்த பொறாமையை குறித்து புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 13:13. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். கர்த்தருடைய வழியில் பின்பற்றி போகிற ஒரு மனிதனுக்கு வேதம் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, பொறாமை உள்ளவர்களாய் நீ நடக்காத, பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நாம் நடக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:3 வாசிக்கிறோம். பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பொறாமைக்கு இடம் கொடுத்தான்னு சொன்னால் தேவனுடைய வேதம் அவனை மாம்சத்துக்குரியவன் என்று தீர்க்கிறது. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் சிறு பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிற நாம் மற்றவங்க பொறாமைப்படுறதை தடுக்க முடியாது. ஆனால் நாம் பொறாமைக்கு இடம் கொடுக்காம கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும். நாம் பொறாமை உள்ளவர்களாக நம்ம நடந்தோன்னு சொன்னால் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுவோம் என்று தேவனுக்கு அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கத்தை உண்டு பண்ணும். அது நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே இதில் நம்ம ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யாக்கோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். யாக்கோபு 4:2 பொறாமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காம போயிடும்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் அந்த ஆசீர்வாதம் நெருங்கி வரும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தட்டி போயிடும். ஏன்?
நீங்கள் பொறாமை உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். நீங்கள் பொறாமை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல. பக்கத்தில் நெருங்கி வந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. பேதுருக்கிட்ட போய் சொன்னோன்னா பொறாமை அதை ஒழிச்சு விட்டு. ஆண்டவர் சொன்னார், ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குனா அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்தணும்னு சொன்னார். இந்த ஒழித்து விடுதல் அப்படின்னா சும்மா கொண்டு போட முடியாது, அது சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு அமிழ்த்தணும்னு சொல்லி. பார்த்தீங்களா, பொறாமையை அப்படி செய்யணும். நம்ம எங்கேயாவது கொண்டு கரையில் போட்டுட்டு வந்தோம்னா அது திரும்ப பொறாமை வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால் அது சமுத்திரத்தின் ஆழத்தில் கல்லை கட்டி போட்டணும். இந்த பொறாமையை நான் ஒழித்து விடுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் ஒழித்து விடலைன்னா இது உங்களுக்கு எலும்புருக்கி, இது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிடும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிடும், நீங்கள் மாம்சத்துக்குரியவங்கள அவங்கள மாற்றிடும். இது நீங்கள் அடையக்கூடாமல் நீங்கள் கிடைக்க வேண்டியது கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவையே சிலுவையில் அறைவதற்கு ஏதுவாக இது காணப்பட்டுச்சுன்னா இந்த பொறாமை எவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூரம்ங்கிறத நீங்கள் மனசில் பதிச்சுக்கிடுங்க. ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் யார் மேலேயும் பொறாமப்படக்கூடிய அந்த எண்ணம், அந்த சிந்தனை வரும் பொழுது அதை நான் ஒழித்து விட வேண்டும். ஆண்டவரே, நான் ஒழித்து விட்டு புதிதாய் வளருகிற பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். நீங்கள் அப்படி தேவனை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிறது போதுன்னு எண்ணுங்க. மற்றவங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அவங்களுக்கு வாழ்த்துங்க, மனப்பூர்வமாக சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு யாரும் எந்த தீமை செஞ்சாலும் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அந்த கர்த்தர் தாமே நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பொறாமையின் மூலமாக அதிகமான நஷ்டங்கள், வேதனைகள் வழியாய் கடந்து போகிற பிள்ளைகளை தேவன் நன்மையாய் முடிய பண்ணி அவருடைய தலையை உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். அந்த ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் அவருடைய கிருபையினாலே உங்களை அளவில்லாமல் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.